இன்னைக்கு நம்ம பேச போறது விஷயம் ஆக்சுவலி ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு சம்பவம். வள்ளி செல்வி, ரெண்டு சிஸ்டர்ஸ். ரெண்டு பேரா மாமி? வள்ளியோட ஹஸ்பண்ட் பேர் வந்து முருகன். இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு தப்பான ஒரு தொடர்பு இருக்கு. அதை பத்தி நம்ம பேச போறோம். சட்டு புட்டுன்னு ஆரம்பிச்சாத்தே சண்டைய வளைச்சு விட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு இப்ப 20. அப்ப 13 வயசுல கல்யாணம் ஆச்சு. நம்ப முடியல பாஸ். அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. லவ் மேரேஜ். இதுதான் பிரச்சனை. அப்ப எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? 12 வயசுலயா? 13. இதெல்லாம் பண்ணு. 13 வயசுல கல்யாணம் பண்ணிருக்கேன். அவர் எப்படி உனக்கு பழக்கம்? அவர் பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல் முடிச்சிட்டு லீவ்ல வந்து அப்பா அம்மா கிட்ட வந்திருந்தேன். அப்பா அம்மா பாக்குறாங்க. அப்பா அம்மா பாக்க என்ன வேலை செய்தாங்க அப்பா அம்மா? அப்பா அம்மா மேஸ்திரி வேலை செய்றாங்க. அப்பா அம்மா பார்க்கும் போது இவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் பேரு முருகன். ஓகே, அங்க பழக்கம் ஆயிடுச்சு உங்களுக்கு. பழக்கம். கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். அப்ப அப்பா அம்மாக்கு தெரியாம நீங்க ஓடி போயிட்டீங்க. ஆமா, அப்பா அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்டாங்க, குடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. குடுக்க மாட்டேன்னு சொல்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன ஒரு விரிவாக்கம், என்ன ஒரு தெளிவுரை. இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எவ்வளவு நாள் உங்க ஹஸ்பண்ட் கூட ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் பிரிஞ்சது. ஒரு 6 மந்த் தான் பிரிஞ்சது. எதுக்காக பிரிஞ்சீங்கம்மா? எதுக்காகனா வந்து என்னோட வாழ்க்கையில வந்து அக்கா குறுக்கு வந்துருச்சு. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 1 இயர்லயே குழந்தை பிறந்துட்டான். குழந்தை பிறந்து சின்ன வயசு. அக்காவுக்கு வந்து எனக்கு 3 மாசம் முன்னாடி அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. நீங்க பாட்டுக்கு கதை சொல்லுங்க, நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கேன். யா சார், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையா சொல்ல போறீங்க? எனக்கும் அக்காவுக்கு வயசு 2 வயசு வித்தியாசம். 2 வயசு வித்தியாசம். சோ உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் அவங்க 3 மந்த் முன்னாடி கல்யாணம் ஆகுது. அவங்க அதனால அம்மா பார்த்து கல்யாணம் அப்பா அம்மா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அக்கா வீட்டுக்காருக்கு கல்யாணம் ஆயிட்டோம். அக்கா வீட்டுக்காரர் வெளிநாட்டு போயிட்டாரு. என்ன வேலை பண்றாரு உங்க அக்கா வீட்டுக்காரர்? அவர் மேஸ்திரி, வெளிநாடு போயிட்டாரு. கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசம் இருந்தாரு. சரி. அதுக்கப்புறம் வெளிநாடு போயிட்டாரு. சரி. இதுதான் தவறான விஷயம். நான் இங்க தனியா இருக்கு. அக்கா வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு குழந்தை பிறந்து 3 மாசத்துல இவங்க 2 பேருக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அவங்க அக்கா வீட்டுக்காரருக்கு பழக்கம். உங்க வீட்டுக்காரருக்கு பழக்கம் ஆயிடுச்சு. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா வாழ முடியுமா? இருந்த ஒரு புருஷனும் துபாய்க்கு ஒட்டகமைக்கு போயிட்டான். அதனால நீங்க அது தெரிஞ்சு சொன்னாங்க சில பேர், நான் கண்டுக்கல. அக்கா பத்தி தப்பா சொல்லாதீங்க, உங்க அக்கா வந்தா சொல்லுங்க. அவங்க கிட்ட சண்டை பண்ண எனக்கு தெரியாது. அப்புறம் ஜஸ்ட் வீட்ல நான் ஸ்ட்ரைட்டா பார்த்தேன். சத்திய சோதனை. நீங்க பாத்தேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப நீங்க கேட்டீங்களா? கேட்டேன். 2 பேருமே அடிச்சேன். 2 பேரும் அவனு செருப்பால் அடிச்சு இதையும் அடிச்சு. அதுக்கப்புறம் போன்லயே பேச ஆரம்பிச்சாங்க. இவன் வேலைக்கு போற சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட்டிட்டு எங்கன்னா போயிருது. இப்படியே பண்ணிட்டு இருந்தான். ஜஸ்ட் மாமாக்கு தெரிஞ்சு வந்துட்டாரு வெளிநாட்டுல இருந்து. என் தலைவன் சிங்க வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இப்போ மாமாக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்க, உங்க அப்பா அம்மாக்கு தெரியாதா? அப்பா அம்மாக்கு தெரியாது. அப்பா சொல்லவே இல்லை. அப்ப மாமாக்கு யார் சொன்னாங்க? மாமாக்கு வந்தா இப்ப இவங்க வெளியில சுத்துறது அவங்க ஊருக்காரங்க பக்கத்துல இருக்காங்களே, அவங்க சொல்லுவாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. என்ன கூப்பிட்டு கேட்டாரு, இதெல்லாம் நடக்குது உனக்கு தெரியாத, போன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் இது இல்ல, நீ அடுத்தவங்க சொல்றத நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறைச்சு தான் சொன்னேன். மறைச்சு சொன்ன பார்த்து அவர் நம்பிக்கையோட தான் இருந்தார். கேட்கும்போது ஆசையா இருக்கு, ஆனா ஏமாளியா இருக்கும், பயமா இருக்கு. சார் ஏமாண்டா அவ்வளவு விவரமா இருக்கு, என்னத்த பண்ண போறோம். வந்து ஜஸ்ட் ஒரு 3 மாசம் தான் இருந்தார். அந்த 3 மாசத்துல பாத்தீங்கன்னா இவங்க இந்த பொண்ணு வீட்டுல இல்ல, விட்டு கிளம்பி போயிடுச்சு. உங்க அக்கா போச்சு சொன்னீங்க, எங்க போச்சு? தெரியல. அப்பா அம்மாக்கு அப்பதான் தெரியுமா. அப்பா அம்மா அந்த சொன்னேன், இது மாதிரி நடந்தது, என்கிட்ட ஏன் சொல்லலன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சு, எங்க தான் போச்சு தெரியல. அம்மா பாத்தீங்கன்னா போட்டோ வச்சுட்டு காஞ்சிபுரம் ஃபுல்லா தேடிட்டு இருந்தாங்க. தம்பி, இந்த ஏரியாவுல கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீ வேற ஆளுக்கு தெரிஞ்சுக்க. ஆனா பாத்தீங்கன்னா இவனுடைய அக்காவே கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய நாத்தனார் வீட்டுல விட்டு வச்சிருக்காங்க, பக்கத்து ஊர்ல. இப்போ நீ என்ன வேணும்னு ஆசைப்படுற? எனக்கு என்னுடைய குழந்தை வேணும் மேம். குழந்தை அவர்கிட்ட இருக்கா? குழந்தை அவங்கிட்ட. எப்படி அங்க போச்சு? ஒரு சும்மால் கதவு இந்த பொண்ணோட சுத்த ஆரம்பிச்சு வீட்டுக்கே வர்றது கிடையாது. வீட்டுக்கே வராம வந்து சுத்திட்டு இருந்தான். எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ இந்த 1 வருஷமா தான் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். எப்படி நான் வந்து இந்த பொண்ணுகிட்ட நான் பேச விடுறது கிடையாது. இந்த பொண்ணு போன் பண்ணி பேசினா என்கிட்ட நான் சண்டை போடும்போது என்கிட்ட அடிச்சு சண்டை போட்டுட்டு இருந்தான். போன் பண்ணாலும் போன் அப்ப என் கையில போன் கிடையாது. 1 பின் காரணம் அப்படி போய் போன் போட்டாலும் போன் அட்டன் பண்ண மாட்டேன். எங்க தான் போறான் எங்க தான் வரானே தெரியல. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு வாங்கிட்டு போவான். அப்புறம் பார்த்தா வரவே மாட்டான். எனக்கு வேலை கிடைக்கலன்ற ஒரே காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் என்ன பக்கத்துலயே சேர்க்க மாட்டேங்கிறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? அந்த ஆசை வேற இருக்கா? அப்ப நீ எப்படி குடும்பம் நடத்திட்டு இருந்த? நான் வேலைக்கு போயிட்டு மேம். அப்பவே எப்பல இருந்து வேலை பண்ண ஆரம்பிச்சேன்? குழந்தை வந்து ப்ரீகேஜி சேர்த்துட்டேன். ப்ரீகேஜி சேர்த்துல இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இவன் வீட்டுக்கு வரனால என்ன வந்து பேச ஆரம்பிச்சான், என்ன தப்பா பேச ஆரம்பிச்சான். இல்ல நான் இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பார்த்தேன், இல்ல இருக்குன்னு சப்போர்ட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சா பஸ்ல. அப்புறம் நான் சில டைம் பச்சை குத்திட்டு வந்தான் போயிட்டு. சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். செல்வின் பச்சை குத்திட்டு வந்து என்கிட்ட காமிக்கவே இல்லைங்க. பச்சை குத்தினாடதே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு 7 வருஷம் இவனோட போறானே. நீ வேற யாரு கூட வேற யாரு கூட இல்லைங்க மேம். நான் சண்டை போட்டுட்டு இப்பதான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அப்பா அம்மா கிட்ட ஒரு விஷயம் பேசாம இந்த வீட்டுக்கு போக கூடாது. ஏமா? அப்பா அம்மா பாத்தீங்கன்னா அப்பா அம்மா பொண்ணு கெடுத்துறாங்க. அப்பா அம்மா இந்த பொண்ணு பேசி இந்த பொண்ணு அடிச்சாங்க. இந்த பொண்ணு ஒரு நாளைக்கு போன் பண்ண உடனே நைட்ல என்ன போட்டு அடிப்பான். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே. நான் என்ன வந்து